7,00,000 பானை ஓடுகள் எனக்கு கிடச்சிது. அந்த 7,00,000 பானை ஓடுகளை வந்து அங்கேயே 2 ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இங்கே எங்கள் அலுவலகத்துக்கு 1,03,000 பானை ஓடுகள் நாங்கள் கொண்டு வந்துருக்கோம். 1,03,000 பானை ஓடுகளை வந்து இன்னொரு கிளாசிஃபிகேஷன் பண்ணி அதனுடைய ஷேப் பிரகாரம் எத்தனை நம்ம கிடச்சிருக்குன்னு கிட்டத்தட்ட ஒரு 13,900 பானை ஓடுகளை வந்து நாங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தினோம். உள்நாட்டு தொடர்பு மட்டுமல்லாமல் வெளிநாட்டுகளும் தொடர்பு கொண்டதுக்கான ஆதாரம் நம்ம கிடச்சிருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு குதிரையோடைய நம்ம எலும்பு கிடச்சிருக்காங்க. முதல் முறையாக தென்னிந்திய பகுதியில் ஒரு குதிரைக்கான எலும்பு கீழடியில் தான் கிடச்சிருக்கு, வேறு எங்கேயும் கிடையாது. அப்போ குதிரை நம்ம பட்டினப்பாடில் சொல்கிற மாதிரி கப்பலில் தான் குதிரை வந்து இங்கே இறங்கியிருக்கு. அரேபிய கற்ற நாடுகளிலிருந்து குதிரை வந்து கப்பலில் வந்து இறங்கி இருப்பதற்கான ஆதாரம் கீழடியில் கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக பல நாடுகளுடன் தொடர்பு கொண்டதற்கான ஆதாரங்கள் நம்மகிட்ட கிடைக்குது. அது மாதிரி தங்கம்லாம் கூட கிடைச்சிருக்கு. ஏன்னா ஒரு இடங்கள் நம்ம தேர்ந்தெடுக்கணும்னா அதுக்கு ஒரு முழு கள ஆய்வு நடத்துவோம். அந்த கள ஆய்வு நடத்தி அந்த மேற்பர ஆய்வுகள் கிடைக்கின்ற அனைத்தையும் தொகுத்து அந்த தொகுப்பிலிருந்து ஒரு இடத்த வந்து தேர்ந்தெடுத்து அகழாய்வு செய்யும். அந்த முறையில் தான் இந்த கீழடி வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அகழாய்வு செய்யப்பட்டது. கிமு 800லேருந்து அந்த நகர நாகரிகம் இருந்ததற்கான ஆதாரங்கள் எங்களுக்கு கிடச்சிருக்கு. கிமு 800லேருந்து கிமு 500 வரை பார்த்தீங்கன்னா ஒரு இயர்லி ஃபேஸ்னு சொல்லுவோம். ப்ரீ இயர்லி ஹிஸ்டாரிக் நாங்கள் சொல்லியிருக்கோம் டேட்டு. ஏனென்றால் ஒரு நகரம் உருவாவதற்கு முந்தைய காலம். ஏன்னா நகரம் என்பது உடனே உருவாகிறது. இன்றைக்கி கொடுத்த மெட்ராஸ் பார்த்திங்கன்னா உருவாகிறதுக்கு பல ஆண்டுகள் ஏற்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி இதெல்லாம் சின்ன குக்கிராமங்கள் தான். இந்த குக்கிராமங்கள் சேர்ந்து தான் இன்றைக்கி மெட்ராஸாக வந்து உருவாகி இன்றைக்கி மெட்ராஸ் கிட்டத்தட்ட 383 ஆண்டுகளை கடந்து உள்ளது. அதே போல் தான் ஒரு நகரம் அங்கே உருவாகி இருக்கிறது என்றால் அதற்கு முன்னால் ஒரு காலகட்டம் மெதுவாக அந்த நகரம் உருவாவதற்காக உதவி இருக்கின்ற காரணிகள் இருக்கின்றன. அவைகள் தமிழ் மொழியின் தமிழர்கள் பண்பாட்டின் பெருமையையும் தொன்மையையும் உலகறியச் செய்ததில் கீழடி அகழாய்வுக்கு முக்கிய பங்குண்டு. கீழடி அகழாய்வின் தொடக்க புள்ளியாகவும் காரணியாகவும் இருந்தவர் மத்திய தொல்லியல் ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள். அவர்களைத்தான் இன்று சந்திக்க இருக்கிறோம். கீழடி அகழாய்வின் முக்கியத்துவம் என்ன, அவருடன் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். கீழடியில் வந்து அகழாய்வு பண்ணலாங்கிறது எதிர் அடிப்படையில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அகழாய்வு பண்ணுறது வந்து சில சமயம் ஆக்சிடென்டல் டிஸ்கவரின்னு சொல்லுவோம். எதாச்சியாக யாராவது தோண்டுவாங்க, அங்கே ஏதாவது பொருட்கள் கிடைக்கும். அந்த இடத்த வந்து தொல்லியல் முக்கியத்துவ இடமாக கருதி அந்த இடத்துல வந்து அகழாய்வு மேற்கொள்வாங்க. ஏன்னா சிந்து சமவெளி நாகரிகங்கள் அப்படி தான் கண்டுபிடிக்கப்பட்டது. சிந்து சமவெளி நாகரிக இடங்கள் பார்த்திங்கன்னா நம்முடைய இன்றைக்கி இருக்க பஞ்சாப் அண்டு சிந்து பகுதிகளில் வந்து அந்த ரயில்வே லைன் போடும்பொழுது தான் அதை ஐடென்டிஃபை பண்ணாங்க. ஏன்னா 1861 அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் ஹரப்பா போன்ற இடங்களை பார்த்துட்டு அவர் என்ன சொல்கிறார், ஸ்தூப்பா போல இருக்குது, புத்த ஸ்தூபங்கள் போல இருக்கிறது, புத்தர் காலத்தை சார்ந்த ஒரு பகுதியாக தான் அது இருக்கணுங்கிறத வந்து ஐடென்டிஃபை பண்ணார். ஆனால் பின்னாடி வந்த அறிஞர்கள் அதை மறுத்தார்கள். அதற்கு பின்னால் அங்கே வந்து இந்த ரயில்வே லைன் போடும் பொழுது கிடைக்கிற பெரிய பெரிய செங்கற்கள் எடுத்து தான் அவங்களுக்கு டவுட் வந்தது. பிராமணாபாத் என்ற இடத்துல வந்து ஒரு பெரிய செங்கற்கள் குவாரி மாதிரி எடுத்தாங்க. அந்த இடங்கள்லாம் பார்க்கும் பொழுது தான் சரி, ஏன் இங்கே இப்போ வேறு ஒரு நாகரிகம் இருந்திருக்குமா என்ற ஒரு இதில் ஒரு டவுட்டில் தான் அந்த ஆய்வுகள்லாம் தொடங்கின போது தான் நமக்கு தெரிஞ்சது ஒரு சிந்து சமவெளி நாகரிகம் இருந்திருக்குங்கிற ஒரு கருத்து. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்டல் டிஸ்கவரின்னு சொல்லுவாங்க. ஏதேச்சியாக கிடைத்த ஒரு இடங்களை ஆய்வுக்கு உட்படுத்தி அதன் மூலம் ஒரு பெரிய இடத்தை கண்டுபிடிப்பது. இன்னொரு முறை வந்து அறிவியல் ரீதியாக நீங்கள் வந்து அணுகுவது. அதுதான் 2 முறை. அறிவியல் ரீதியாக அணுகியது வந்து கீழடி, அதான் சொல்லுவேன் நான். ஹரப்பா மொஹஞ்சதாரோங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்டல் டிஸ்கவரி. ஆதிச்சநல்லூரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்டல் டிஸ்கவரி. ரயில்வே லைன் போடும்போது தான் அந்த பெரும் பொதுமக்கள் தாலி கிடச்சிது. அதன் அடிப்படையில் தான் அவங்க வந்து அந்த ஒரு தொல்லியல் மேட்டை வந்து தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. கீழடி அப்படி கிடையாது. கீழடிங்கிற இடம் வந்து 1976 பாலசுப்ரமணியன்கிற பள்ளி ஆசிரியர் வந்து அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, அங்கே பகுதியில் தொல்லியல் எச்சங்கள்லாம் கிடைக்குதுன்னு. ஆனால் அவருக்கு அந்த இடங்கள் தெரியாது. ஆனால் அவங்களுடைய பள்ளி மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. எங்கள் கிணறு தோண்டும்போது இந்த மாதிரி பொருட்கள்லாம் கிடைக்குதுன்னு. அதை பற்றிய தகவல் வந்து அவர் தமிழக தொல்லியல் துறைக்கு அனுப்பிச்சிருந்திருக்காரு. ஆனால் அப்போது வந்து அவர்கள் வந்து கள ஆய்வை வந்து அந்த பொருட்களை மட்டும் கள ஆய்வு செய்து விட்டு அந்த இடங்களை வந்து கள ஆய்வு செய்யாமல் விட்டுட்டாங்க.
இந்த மாதிரி நிலை இருக்கும்பொழுது தான் நாங்கள் முடிவு பண்ணோம், ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரு அறிவியல் ரீதியான ஒரு இடங்கள் நம்ம கண்டுபிடிக்க வேண்டும், அறிவியல் ரீதியாக அணுகி ஒரு இடங்களை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு இருந்தது. ஏன்னா வைகையை பற்றி சங்க இலக்கியங்கள் மிக பரவலாக பேசுகின்றன. அதே போல் மதுரையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், ஆனால் மதுரையில் எந்த எவிடன்ஸும் கிடையாது. இந்த மாதிரி சிக்கல் இருக்கும் பொழுது நம்ம தான் சரி, ஜென்ரலி என்னன்னா அதுக்கு பேர் எக்ஸ்ப்ளோரேஷன்னு சொல்லுவாங்க, சர்வே, ஒரு கள ஆய்வு. ஒரு இடங்கள் நம்ம தேர்ந்தெடுக்கணும்னா அதுக்கு ஒரு முழு கள ஆய்வு நடத்துவோம். அந்த கள ஆய்வு நடத்தி அந்த மேற்பராய்வில் கிடைக்கின்ற அனைத்தையும் தொகுத்து அந்த தொகுப்பிலிருந்து ஒரு இடத்த வந்து தேர்ந்தெடுத்து அகழாய்வு செய்யும். அந்த முறையில் தான் இந்த கீழடி வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அகழாய்வு செய்யப்பட்டது. ஏன்னா நாங்கள் வைகை நதி முழுவதும் ஆய்வுகளை மேற்கொண்டோம். அதில் 293 இடங்களை நாங்கள் கண்டுபிடிச்சோம். அந்த 293 இடங்களில் ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து நாங்கள் ஆய்வு பண்ணணும். அதற்கு மிகவும் பொருத்தமாக இருந்த இடம் வந்து கீழடியாக இருந்தது. அதுக்கு மிக முக்கிய காரணம், மதுரையை பற்றி ஆய்வு செய்யணும், ஆனால் மதுரையில் எந்த ஒரு ஆய்வு செய்வதற்கான வாய்ப்பு இல்லை. வைகை நதியில் இவ்வளோ இடங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு, ஆனால் மதுரைக்கு அருகில் தான் எங்கேயாவது பார்க்கும் பொழுது மதுரையிலேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் தொலைவில் எங்களுக்கு கீழடி கிடச்சிது. இது ஒரு முறை. இது பார்த்தீங்கன்னா ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச்சாக வந்து ஒரு அறிவியல் ரீதியாக அணுகி ஆய்வு அந்த பகுதி முழு ஆய்வுக்கு உட்படுத்தி அதில் ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல வந்து ஆய்வு பண்ணுகிற ஒரு முறை. இந்த 2 முறை தான் இந்தியாவில் பெரும்பாலும் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். நம்ம அதன் மூலம்தான் சைட்டை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம அகழாய்வு செஞ்சிட்ருக்கோம். இப்போ நீங்கள் வந்து கீழடியில் வந்து ஒரு 2 கட்ட அகழாய்வு பண்ணியிருக்கீங்க, வந்து அதுக்கு பிறகு தமிழ்நாடு தொல்லியல் துறையும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் ஒரு 8 கட்ட அகழாய்வு நடந்திருக்கும். இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள்ல இருந்து கீழடியோட முக்கியத்துவம் என்னென்னு? கீழடிங்கிறது பார்த்தீங்களா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 6 வருஷம் ஆச்சுன்னா, நான் அகழாய்வு செய்து முடித்து 6 வருஷம் ஆச்சு. அதற்கான அறிக்கையும் நான் இன்னைக்கு தாக்கல் செய்துள்ளேன். ஒரு அருமையான ஒரு தொல்லியலிடம், என்னை பொறுத்தளவு மிக அருமையான ஒரு தொல்லியலிடம். ஒரு நகர நாகரிகம் இருந்ததற்கான ஆதாரங்களை கொடுத்த இடம். அந்த இடம் வந்து எங்கள் காலகட்டத்தில் நல்ல ஆய்வுகள் மேற்கொண்டோம். இன்றைக்கி தமிழக தொல்லியல் துறை வந்து மிகச்சிறப்பு ஆய்வுகளை மேற்கொண்டு இன்றைக்கி அருங்காட்சியகத்தை அவங்க திறந்து வச்சுருக்காங்க. இன்னும் ஆய்வுகள் நம்ம செய்ய வேண்டும் என்பது தான் என்னுடைய நோக்கமாக நான் சொல்லுவேன். ஏன்னா நாங்கள் செய்த ஆய்வோ ஒரு 2% மட்டும்தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழக தொல்லியல் துறையும் சேர்ந்து செஞ்சுதான் மிஞ்சி ஒரு 10 முதல் 15% நம்ம செஞ்சுருப்போமே தவிர அதுக்கு மேலே செய்யலை. 110 ஏக்கர் கொண்ட இடம். அந்த இடத்தை நாம் ஒரு 25%, 30% நம்ம ஆய்வுகளை மேற்கொண்டால் தான் நமக்கு முழுமையான தரவுகள் நமக்கு கிடைக்க வரும். அந்த ஒரு செயலை அங்கே செய்யணும். அதே போல் கீழடி மட்டும் அல்லாமல் கீழடியை சுற்றியுள்ள பகுதிகள், அதே போல் அந்த வைகை நதிக்கரையில் உள்ள பகுதியெல்லாம் நம்ம ஆய்வுக்கு உட்படுத்தினா தான் நம்ம முழுமையான வரலாறு நமக்கு கிடைக்கும். இன்றைக்கி பார்த்தோம்னா கீழடி நம்ம உலகத்தில் பெருமையாக பேசிகிட்டு இருக்கோம். கீழடிங்கிறது ஒரு இடம் மட்டும் கிடையாது, இது போல் பல இடங்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. அது போன்ற இடங்கள் நம்ம வந்து ஆய்வுக்கு உட்படுத்தும் பொழுது தான் நம்முடைய நகர நாகரிகத்தினுடைய பரப்பளவு நமக்கு தெரியும். இன்றைக்கி நம்ம சிந்து சமவெளி நாகரிகம் ஹரப்பா மோகந்தாரை வச்சு மட்டும் பேசுறது கிடையாது. கிட்டத்தட்ட 13 லட்சம் சதுர கிலோமீட்டரில் அந்த நாகரிகத்திற்கான ஆதாரங்கள் கிடைக்கின்றன. அதன் அடிப்படையில் தான் நம்ம சிந்து சமவெளி நாகரிகத்துடைய ஆதாரங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதுபோல் சங்க காலத்தின் பரப்பளவை நாம் அறிய வேண்டும் என்றால் கண்டிப்பாக கீழடி போல இன்னும் பல இடங்கள் நம்முடைய தென்னக பகுதியில் இருக்குது. அதெல்லாம் நம்ம ஆய்வுக்கு உட்படுத்தினோம்னா ஒரு விரிவான ஒரு பரப்பு நமக்கு கிடைக்கும். சங்ககால நாகரிகம் எந்த ஒரு பரப்பளவில் இருந்தது என்பதற்கான அடையாளங்கள் இருக்கு. அதற்கு முக்கியமாக விளங்குகிற ஒரு இடமா தான் கீழடியை நாம் பார்க்கணும். அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. கீழடிங்கிறது ஒரு தரவை கொடுத்துருக்கு. அதன் அடிப்படையில் நாம் இன்னும் பல ஆய்வுகளை செய்வதற்கான ஒரு உறுதியை நமக்கு கொடுத்துருக்கு. அதன் அடிப்படையில் தான் நம்ம ஆய்வுகளை இனிமேல் கொண்டு போகணுமே தவிர கீழடி கிடச்சிச்சுன்னா கீழடியோடு முடிஞ்சிடாது. கீழடிங்கிற ஒரு நகர நாகரிகத்திற்கான அறிகுறி. அதை நாம் இன்னும் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பது தான் என்னோட விருப்பமாக நான் சொல்லுவேன். இங்கே கீழடியில் கிடைச்சிருக்கிற தடயங்கள் அடிப்படையில் எவ்வளவு காலகட்டம் வரைக்கும் கீழடி எங்களை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுத்த அறிக்கையின் பிரகாரம் பார்த்தீங்கன்னா கிமு 800 அந்த நகர நாகரிகம் இருந்ததற்கான ஆதாரங்கள் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. கிபி 300 வரை இருந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆண்டுகள் இருந்ததற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை ஸ்ட்ராட்டிகிராஃபின்னு சொல்லுவோம். மண்ணெடுக்கு வகையில் நாங்கள் சொல்லியிருக்கோம். ஏன்னா நாங்கள் 2 ஆண்டுகள் தான் செய்வதற்கான வாய்ப்பு கிடைத்தது. கார்பன் டேட்டிங் கூட எங்களால் சரியாக பண்ண முடியல. ஏன்னா உடனே கார்பன் டேட்டிங் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து எந்த ஒரு அதில் கண்டாமினேட்டட் இல்லாமல் நம்ம டேட் பண்ண முடியும். நாங்கள் லேட்டாக டேட் பண்ணுறதுனால பிரச்சனைகளும் வருகிறது.
எங்களுக்கு கார்பன் டேட்டிங் பார்த்தீங்கன்னா 300 பிசின்னு கிமு 300 காலகட்டத்தை எங்களுக்கு சொல்லுது. இருந்தாலும் அதில் கிடைக்கின்ற மண்ணடுக்கில் இந்த தொல்பொருட்களின் ஆதாரங்களின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த நாகரீகம் கிமு 800 தோன்றி வளர்ந்து ஒரு வளர்ந்த நாகரிகமாக ஏற்பட்டு அப்புறமேல் அதற்கு பின்னால் அது சரிவடைந்து உள்ளது என்பதை நாங்கள் கணிச்சிருக்கோம். கிமு 800 கிமு 500 வரை பார்த்தீங்கன்னா ஒரு இயர்லி ஃபேஸ்னு சொல்லுவோம். ப்ரீ இயர்லி ஹிஸ்டாரிக் நாங்கள் சொல்லியிருக்கோம் டேட்டு. ஏனென்றால் ஒரு நகரம் உருவாவதற்கு முந்தைய காலம். ஏன்னா நகரம் என்பது உடனே உருவாகிறது. இன்றைக்கி கொடுத்த மெட்ராஸ் பார்த்தீங்கன்னா உருவாகிறதுக்கு பல ஆண்டுகள் ஏற்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி இதெல்லாம் சின்ன குக்கிராமங்கள் தான். இந்த குக்கிராமங்கள் சேர்ந்து தான் இன்றைக்கி மெட்ராஸாக உருவாகி இன்றைக்கி மெட்ராஸ் கிட்டத்தட்ட 383 ஆண்டுகளை கடந்து உள்ளது. அதே போல் தான் ஒரு நகரம் அங்கே உருவாகி இருக்கிறது என்றால் அதற்கு முன்னால் ஒரு காலகட்டம் மெதுவாக அந்த நகரம் உருவாவதற்காக உதவி இருக்கின்ற காரணிகள் இருக்கின்றன. அவைகளுடைய காலம் பார்த்திங்கன்னா கிமு 800 கிமு 500 வரை என்ற 300 ஆண்டுகள் அந்த நகரம் வளர்வதற்கு தேவைப்பட்ட காலமாக நாங்கள் கருதுகிறோம். அதுக்கப்புறம் வளர்ச்சியடைந்த காலமாக கீழடி பார்க்கும் பொழுது கிமு 500 கிமு 1ஆம் நூற்றாண்டு வரை இது வளர்ச்சியடைந்த காலமாக அந்த ஒரு நகரம் வளர்ந்திருக்கிறது. அதுக்கப்புறம் கிமு 1ஆம் நூற்றாண்டுலேருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு வரை அந்த நகரம் நலிவடைய தொடங்கிய காலமாக நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி தான் ஒரு நகரத்தை பார்க்கணுமே தவிர அந்த வகையில் அந்த முழுமையாக நாங்கள் இந்த ஆய்வுகளை கிடைத்த ஆதாரங்களின் அடிப்படையில் இந்த டேட்டை நாங்கள் கொடுத்துருக்கோம். ஏன்னா இந்த அடிப்படையில் நம்ம இன்னும் பல ஆய்வுகளை நம்ம பார்க்க வேண்டிய காலகட்டம் இருக்குது. ஏன்னா ஒரே ஒரு கார்பன் டேட் கிடச்சிச்சின்னு நம்ம டேட்டை சொல்லிட முடியாது. ஒரு கார்பன் டேட்டு வச்சு நம்ம அந்த காலம் இன்னைக்கு தான் நடந்ததுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அதற்கு முன்னாலும் ஏற்பட்டிருக்கலாம், அதற்கு பின்னாலும் ஏற்பட்டிருக்கலாம். அதற்குத்தான் அகழாய்வில் நம்ம முறையாக மண்ணடுக்குகளை ஆய்வு செய்து மண்ணடுக்குகளின் பொருட்களை ஆய்வு செய்து அதில் கிடைக்கின்ற நம்முடைய கரிம பகுப்பாய்வையும் பயன்படுத்தி நம்ம அந்த ரிசல்ட்டை சொல்லும்பொழுது ஒரு வளர்ச்சியடைந்த ஒரு காலத்தை நாம் பார்ப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும். அந்த வகையில் தான் கீழடியோட காலம் பார்த்தீங்கன்னா கிமு 800 கிபி 300 வரை என்ற ஒரு காலகட்டத்தில் அந்த நகரம் இருந்ததற்கான ஆதாரங்கள் எங்களுக்கு 2 ஆண்டுகள் செய்த அகழாய்வில் கிடைத்துள்ள தகவல். கீழடி அகழாய்வு நீங்கள் பண்ண 2 கட்ட அகழாய்வுக்கான அறிக்கையை நீங்கள் சமர்ப்பிச்சிருக்கீங்க. அந்த அறிக்கையில் வேறு என்னென்ன இடம்பெற்றிருக்கு சார்? அந்த அறிக்கையை பார்த்தீங்கன்னா முழுமையான தகவல் நாங்கள் கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட 982 பக்கங்கள் கொண்ட தகவல் நாங்கள் கொடுத்துருக்கோம். என்னென்ன கீழடியில் கிடச்சிருக்கு, என்னென்ன பானை ஓடைகள் கிடைத்துள்ளன, அதே போல் அங்கே கிடைத்த தொல்பொருட்களை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட 7 லட்சம் பானை ஓடுகள் அங்கே கிடச்சிது. அந்த 7 லட்சம் பானை ஓடுகளை அங்கேயே 2 ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இங்கே எங்கள் அலுவலகத்துக்கு 1,03,000 பானை ஓடுகள் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். அந்த 1,03,000 பானை ஓடுகளை இன்னொரு கிளாசிஃபிகேஷன் பண்ணி அதனுடைய ஷேப் பிரகாரம் எத்தனை நம்ம கிடச்சிருக்குன்னு கிட்டத்தட்ட ஒரு 13,900 பானை ஓடுகளை நாங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தணும். அந்த 13,900 பானை ஓடுகளை உட்படுத்தி 1,842 பானைகளை நாங்கள் பிரித்து எடுத்து அதில் பிராமி, தமிழ் பிராமி என்று தமிழில் சொல்லப்படுகிற தமிழ் பிராமி எழுத்துக்கள் 108, அதே போல் குறியீடுகள் சொல்கிற 797 எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள், அதை தவிர பல வகையான வடிவங்களை கொண்ட அந்த பானை ஓடுகள்லாம் பிரித்து நாங்கள் அட்டவணைப்படுத்தியிருக்கோம். அதான் இது மிக முக்கியமான ஒரு செயல். ஏன்னா இதுவரையும் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு இடங்களில் எவ்வளோ பானை ஓடுகள் கிடைக்கின்றன, அந்த பானை ஓடுகளில் முழுத்தன்மை எப்படி இருக்குங்கிறத யாருமே அனலிசிஸ் பண்ணலை. ஓடை வச்சுட்டு நான் எல்லாம் கேட்பாங்க, இந்த ஓடை வச்சுட்டு இந்த பானையோட பீஸ் தானேன்னு சொல்ல முடியும். இது போல் பல பீஸ் நமக்கு கிடைக்கும். அந்த பகுதிகளை எடுத்து அதில் இருக்கிற வேறுபாடுகளை நம்ம ஆய்வு செஞ்சு அதில் இருக்கிற வடிவங்களை ஆய்வு செய்து அது முழுத்தன்மையை பெறும் பொழுது இவ்வளோ பானை ஓடுகள் இவ்வளோ வகையில் எனக்கு கிடைக்கின்றன என்ற ஒரு சிறப்பு செய்தியை நாங்கள் இந்த அறிக்கையில் கொடுத்து தமிழ்நாட்டின் முதல் முறையாக செய்யப்பட்டது. அதே போல் தொல்பொருட்களை பற்றி நாங்கள் முழு டீட்டெயில் கொடுத்துருக்கோம். அதே போல் அந்த மண்ணடுக்குகள் எவ்வாறு இருந்தன, அந்த மண்ணடுக்கில் கிடைத்த பொருட்கள் எவ்வாறு அமைந்தன, எந்தெந்த பகுதியில் அந்த மண்ணடுக்கில் வைத்து நாம் காலத்தை நம்ம எவ்வாறு கணிக்கிறோங்கிறதெல்லாம் டீட்டெயில் கொடுத்துருக்கோம். அதே போல் இந்த கீழடிங்கிற இடம் எவ்வாறு நாங்கள் அணுகி நாங்கள் அந்த இடத்த கண்டுபிடிச்சோங்கிறதை பற்றிய முழுமையான தகவல் இந்த அறிக்கையில் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஒரு தமிழ்நாட்டிலே முதல் முறையாக ஒரு விரிவான முறையில் கொடுக்கப்பட்ட அறிக்கை என்பதுதான் இந்த கீழடியினுடைய 2 காலகட்ட அறிக்கை. இப்போ நீங்கள் சொன்னீங்க சார், ஆதிச்சநல்லூர் அறிக்கை மட்டும் மாதிரி பல அகழாய்வுகள் நடக்கப்பட்டிருக்குன்னு சொன்னீங்க.
இந்த அகழாய்வோட மொத்த வரலாற்று பின்னணியில் கீழடியோட அகழாய்வு எவ்வளோ முக்கியத்துவம் அடையுது? எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு பார்த்தீங்கன்னா அகழாய்வுகள் செய்துள்ளார்களே தவிர ஒரு முழுமையான ஆய்வறிக்கை தராத காரணத்தினால அது பற்றியான செய்திகள் சரியாக இந்த உலகத்துக்கு போய் சேரல. அதான் இப்போ இருக்க நம்முடைய பிரச்சனை. அகழாய்வு பண்ணியிருக்காங்க, ஆனால் அகழாய்வில் கிடைத்த பொருட்களை பட்டியலிடலை. பட்டியலிட்டால் தான் நீங்கள் என்ன பண்ண முடியுமா, அதற்கான மறு ஆய்வுகள் நம்ம எடுத்து செல்ல முடியும். அந்த ஒரு வாய்ப்பை நம்ம தமிழகம் இழந்திருக்கு. அதை நாங்கள் இந்த அகழாய்வு மூலம் வழிகாட்டியிருக்கோம். அரிக்கமேடுங்கிற ஒரு முக்கிய இடம் நம்முடைய தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரியில் இருந்தாலும் தமிழக பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட இடமாக கருதப்படுகிறது. அதே போல் ஆதிச்சநல்லூரும் அதே போல் கருதப்படுகிறது. இது போன்ற அகழாய்வுகள் செய்யும் பொழுது கிடைக்கின்றவை தரவுகள் பொதுவெளியில் கொண்டு நாம் கொடுக்கும் பொழுது தான் அதை பற்றி மேலும் பல ஆய்வுகள் செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த செயலை இந்த கீழடியினுடைய 2 ஆண்டு ஆய்வறிக்கை செஞ்சிருக்கு. இது போன்ற ஆய்வறிக்கைகள் தயாரித்தா தான் நம்ம ஃபர்தர் ரிசர்ச்சுக்கான ஒரு ஸ்கோப்பை நம்ம கொடுக்க முடியும். ஏன்னா என்னால் கண்டுபிடிக்கத்தான் முடியுமே தவிர அதை நான் இன்டர்பிரேட் பண்ண முடியாது. அது வெளியுலகத்துக்கு வைக்கும் பொழுது தான் அதில் அவர்கள் பார்க்கின்ற ஒரு பார்வையில் மேற்கொள்கின்ற ஆய்வில் பல தகவல்கள் நமக்கு கிடைக்கும். அப்படி தான் வரலாறு கட்டமைக்கப்படுகிறது. ஏன்னா இன்றைக்கி ஹரப்பனில் பார்த்தீங்கன்னா ஜான் மார்சல் சொன்னதை மட்டும்தான் எடுத்துக்கல. ஜான் மார்சல் செஞ்சதையே ரீஎக்ஸாமினேஷன் பண்ணி ரொம்ப பேர் பண்ணியிருக்காங்க. அமெரிக்கன் யூனிவர்சிட்டி நிறைய யூனிவர்சிட்டி பண்ணி பெரும் புத்தகங்களை கிரிகிரி போசலுங்கிறவர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1500 பேஜுக்கு ஒரு புக்கெல்லாம் எழுதியிருக்காரு. அதோடைய ஆய்வுகளை மேற்கொண்டு அதன் மூலம்தான் நமக்கு முழு தரவுகளும் முழு தகவல்களும் பல நாகரிகங்களோடு ஒப்பிட்டு செய்கின்ற ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி ஆய்வறிக்கையில் தமிழ்நாட்டில் வருவதற்கான ஒரு வாய்ப்பை இந்த கீழடி ஆய்வறிக்கை கொடுத்துருக்குன்னு நான் சொல்லுவேன். இதில் நீங்கள் சில வரி வடிவங்கள் அது மாதிரி எழுத்து வடிவங்கள்லாம் கிடைச்சிதுன்னு சொன்னீங்க சார். இந்த வரி வடிவங்கள், குறியீடுகள், எழுத்து வடிவங்கள்லாம் இந்தியாவில் மற்ற இடங்களில் கிடைச்சிருக்கிறதோட ஒரு தொடர்பு இருக்கு. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு பகுதியில் தான் உங்களுக்கு நிறைய எழுத்து பொறிக்கப்பட்ட பானை கிடைக்கும். இந்தியாவில் பெரும்பாலும் கிடைக்கிறது தமிழ்நாட்டில் தான். அதில் பார்த்தீங்கன்னா அதே போல் குறியீடுகள் கொண்ட பானைகளும் தமிழ்நாட்டில் அதிகம். அதனால தான் எல்லா நம்முடைய கல்வெட்டறிஞர்கள் சொல்கிறது கருத்து என்னன்னா, கண்டிப்பாக இந்த தமிழ் என்று சொல்லக்கூடிய இந்த தமிழ் பிராமி எழுத்துக்கள் இந்த பகுதியில் தான் முதன்மையாக தோன்றியிருக்க வேண்டும், இங்கிருந்து தான் போயிருக்கணும் என்பதற்கான ஆதாரம் நம்மகிட்ட கிடைக்கிது. ஏன்னா வட இந்தியாவில் இந்த போன்ற ஆதாரங்கள் கிடைத்தது கிடையாது. அங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சாசனம் இருக்குது, நம்ம அசோகனுடைய கல்வெட்டு இருக்குது, பாறை கல்வெட்டுகள் இருக்குது, தூண் கல்வெட்டுலாம் இருக்குது. அதெல்லாம் ஒரு டெவலப்டு ஃபார்ம். ஒரு டெவலப்டு ஃபார்ம் என்றைக்கு வரும்? என்றைக்குமே ஒரு வளர்ச்சி அடைந்த நிலை ஒரு கடைசியில் தான் வரும். வளர்ச்சிக்கு முந்தைய நிலை எவ்வாறு இருந்தது நம்மகிட்ட தமிழ்நாட்டில் கிடைக்கும். அதுதான் மிக முக்கியமாக நம்ம சொல்லணும். ஏன்னா ஒரு பானையில் எழுதுகிறவன் ஒரு சாமானியனை தான் இருக்கணும். அந்த சாமானியனுக்கு எழுத்தறிவு இருக்கிறது. அவன் பானையில் தன்னுடைய பேரை எழுதி வைக்கிறான், வேற ஒன்றுமே கிடையாது. மேக்சிமம் தன்னுடைய பேரைத்தான் எழுதி வச்சிருக்காங்க. அந்த பேரை எழுதுகின்றவன் கல்வியறிவு படைத்தவனாக ஒரு எழுத்தை பயன்படுத்தி உள்ளான் என்ற ஒரு செய்தி நம்முடைய அகழாய்வுகள் சொல்லும் பொழுது கண்டிப்பாக இந்த பகுதியில் எழுத்தறிவு படைத்த ஒரு சமுதாயம் இருந்திருக்க வேண்டும். அவர்கள் அந்த எழுத்தை பயன்படுத்தி இருக்க வேண்டும். இந்த எழுத்து தான் இன்று இந்தியா முழுவதும் பயன்படுத்துகின்ற பிராமிய எழுத்துக்கு தாயாக இருந்திருக்க வேண்டும். அதே போல் தெற்காசிய நாடுகளுக்கும் பரவியிருக்க வேண்டும் என்ற ஒரு செய்தி நமக்கு கிடைக்குது. ஆனால் அதை பற்றி இன்னும் ஆய்வுகள் நம்ம எடுத்து செல்லணும், இதோடு நின்றக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு பானையோடில் கிடைக்குது. இந்த எழுத்துக்கள் எவ்வாறு தோன்றின என்பதை நம்ம அறியணும், அதுதான் மிக முக்கியம். ஏன்னா மொழி தான் முதல்ல தோன்றியிருக்கும், மொழிக்கு அப்புறம் தான் அந்த ஒலிக்கான எழுத்துக்கள் தோன்றியிருக்கும், அதுக்கப்புறம் தான் இலக்கியம் தோன்றும், இலக்கணம் தோன்றும். இலக்கியத்தை வகைப்படுத்த இலக்கணம் தோன்றும். நம்ம இலக்கணம் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி சொல்லிட்டு இருக்கோம், தொல்காப்பியம் பழமையான இலக்கணம்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்போ பழமையான இலக்கணத்தை நம்ம முன்னாடி சொல்லும் பொழுது அதற்கு முன்னால் அந்த மொழி எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றி இருக்க வேண்டும், அதற்கான எழுத்து வடிவம் எவ்வாறு நம்ம உருவாக்கி இருக்கணும், அந்த எழுத்து வடிவம் பரவலாகி எவ்வாறு இலக்கியமாயிருக்கணுங்கிறத நம்ம இன்னும் கண்டுபிடிக்க வேண்டிய சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். ஏன்னா சிந்து சமூக நாகரிகத்தில் ஒரு சித்திர வடிவ எழுத்து இருக்குது. அதுக்கப்புறம் அந்த சித்திர வடிவ எழுத்துனா ஒரு சைனேஜ் மாதிரி தான். இன்றைக்கி ரோட்டில் ஒரு சைனேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சது இதான் ரோட் கிராசிங், ஜீப்ரா கிராசிங்னா இந்த இடத்துல கிராஸ் பண்ணணும்னு ஒரு சைனேஜ் தெரியும். அதுபோல் ஒரு சிம்பிளான ஒரு எடுத்துக்காட்டு தான் அது சித்திர வடிவ எழுத்துக்கள். ஆனால் இங்கே வரும்போது தமிழ்நாட்டில் ஃபொனிட்டிக்னு சொல்லுவாங்க, ஒலிக்கான ஒரு எழுத்து. அந்த மொழியினுடைய ஒலிக்கான எழுத்தை கண்டுபிடிக்கின்றார்கள். அந்த எழுத்து கண்டுபிடிப்பதற்கு பல ஆண்டுகள் தேவைப்பட்டிருக்கும். அதன் வடிவங்கள் நமக்கு கிடைக்கிறது. அதை நாம் முழுமையாக ஆய்வு செய்யணும். செய்யும் பொழுது தான் அதன் வளர்ச்சி நம்ம பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இப்போ சிந்துவெளி நாகரிகத்திலிருந்து மக்கள் தெற்பகுதி இங்குள்ள மக்களோட கலந்துருக்காங்கன்னு ஒரு கருத்து இருக்குது.
அதுக்கான ஆதாரங்கள் ஏதாவது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம அதற்கான ஆதாரங்கள் இன்னும் சரியாக நம்ம வந்து தேடிட்டு தான் இருக்கோம். கண்டிப்பாக வந்து வருவதற்கான ஒரு சான்ஸ் இருந்திருக்கும். 1500 ஆண்டுகள் வாழ்ந்த ஒரு நாகரீகம் உடனே அழியிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஆனால் இன்னைக்கு கூட பாருங்க, எத்தனையோ இடத்துல நமக்கு கொரோனா வந்தது, எல்லாம் செத்து போயிட்டோமா? இல்லை. மக்கள் வந்து பாதிக்கப்படுவார்கள், அழிகின்ற மக்கள் அழிவார்கள், வாழ்கின்ற மக்கள் வாழ்வார்கள். அவர்கள் வந்து அடுத்த இடத்துக்கு வந்து புலம்பெயர்வார்கள். அதுதான் இயல்பாக நடக்கின்ற ஒரு செயல். தொல்லியல் ரீதியாக பார்க்கும்பொழுது சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு பல காரணங்கள் இருக்கு அழிவதற்கு. வறட்சி ஒரு காரணம், வெள்ளப்போக்கு ஒரு காரணம் என்று பல வகையான காரணங்கள் நமக்கு இருக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த மக்கள் அழிந்திருக்க மாட்டார்கள். அவர்கள் கண்டிப்பாக கிழக்கு நோக்கியும் தெற்கு நோக்கியும் நகர்ந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் சொல்றாங்க. அந்த வாய்ப்புகளை அவர்கள் நகர்ந்திருந்தால் கண்டிப்பாக தங்களுடைய தொன்மங்களை கண்டிப்பாக கேரி பண்ணி தான் போவாங்க, கொண்டுட்டு தான் போவாங்க. அந்த கேரி பண்ணி கொண்டு போனதை நம்ம திருப்பி நம்ம தேடணும். அந்த தேடுகின்ற ஒரு செயலை நம்ம செய்யும் பொழுது தான் அதனுடைய தொடர்ச்சியை நம்ம பார்க்க முடியும். அதை விட்டுட்டு இன்னைக்கு கீழடி வந்து சிந்து சமவெளி நாகரிகம் முந்தியதா இல்லை பிந்தியதான்னு கேள்வி கேட்கறது வந்து என்னை பொறுத்தளவு வந்து ஒரு அர்த்தமற்ற கேள்வியாக தான் நான் பார்ப்பேன். ஏனென்றால் சிந்து சமவெளி நாகரிகம் அறிவியல் ரீதியாக இந்திய பகுதியில் முதன்மையான நாகரிகமாக கருதப்படுகிறது. ஃபர்ஸ்ட் அர்பனைசேஷன் நம்ம சொல்கிறோம். அது டிஸ்இன்டெகிரேட் ஆயிடுச்சுன்னா அது அழிந்து விட்டால் அதனுடைய மக்கள் வேறு பகுதிக்கு குடியேறியிருக்கலாம். அவர்கள் அந்த நாகரிகத்தின் தொடர்ச்சிகளை கொண்டு சென்று பல இடங்களில் பல வகையான நாகரிகங்களை உருவாக்கியிருக்கலாம். அந்த வகையில் இதனுடைய தொடர்ச்சி நாகரிகமாகத்தான் நம்ம கீழடியை பார்க்கணுங்கிறது என்னுடைய கருத்தாக நான் சொல்லுவேன். கீழடியில் வந்து கிடைச்சிருக்கிற ஆதாரங்கள் அடிப்படையில் ஒரு சாமானிய மக்கள்கிட்டே ஒரு கல்வி அறிவு இருந்துருக்கு. இதை மாதிரி ஒரு மேம்பட்ட நாகரிகம் அங்கே இருந்துங்கிறதுக்கு வேற என்னென்ன ஆதாரங்கள்? பல ஆதாரங்கள் இருக்கு. இங்கே கட்டிட பகுதியில நீங்க சொல்லலாம். ஏன்னா தமிழ்நாட்டில் கட்டிட பகுதியில் நிறைய கிடைக்கலன்னு ஒரு ஆதங்கம் வந்து நிறைய வரலாற்றாளர்களையும் தொல்லியலாளர்களையும் இருக்கு. ஏன்னா அரிக்கைமேட்லையும் தோணுனாங்க, கட்டிட பகுதி கிடைச்சது. காவிரி பூமண்டல தோணுனாங்கன்னா கட்டிட பகுதி லேட் பீரியட்னு சொல்ல வந்துட்டாங்க. அதுபோல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து சிறிய அளவு தோணுனாலும் கட்டிடப்பகுதி சரியாக கிடைக்கல. ஆனால் இங்கே ஒரு விரிவான கட்டிடப்பகுதி கிடைச்சிருக்கு. அந்த கட்டிடப்பகுதியில் வைத்து நாம் இன்றைக்கி என்ன சொல்கிறோம், நகர நாகரிகம் இருந்ததற்கான அடையாளம் சொல்கிறோம். ஏன்னா செங்கற்கல் கட்டிடங்களை வைத்து தான் இந்த உலகத்தில் வந்து நகர நாகரிகத்திற்கான ஆதாரங்கள் நம்ம வந்து கண்டிப்பாக அறுதிட்டு சொல்கிறோம். அந்த வகையில் கட்டிடப்பகுதியில் நம்ம கிடைச்சிருக்கு. அதே தவிர தொல்பொருட்கள் பார்த்தீங்கன்னா மிக வளமையான தொல்பொருட்கள் அங்கே கிடைச்சிருக்கு. அனைத்து தொல்பொருட்களும் வெளியே செய்யப்பட்டு இங்கு வாங்கி பயன்படுத்தியதற்கான ஆதாரம் கிடைச்சிருக்கு. அப்போ இன்னைக்கு இருக்க ஒரு மெட்ராஸோ மதுரை மாதிரி அவங்க பார்த்தீங்கன்னா மதுரைக்குள்ளேயும் மெட்ராஸ்குள்ளேயும் எந்த தொழிலையும் செஞ்சுக்காம அவர்கள் வெளியில் செய்த ஒரு பொருளை வந்து வாங்கி பயன்படுத்திய ஒரு சமுதாயமாக இருந்ததற்கான ஆதாரம் நமக்கு கிடைக்கும் பொழுது ஒரு வளமையான ஒரு சமுதாயம் அந்த பகுதியில் கீழடியில் வாழ்ந்துள்ளது என்பதற்கான ஆதாரம் நமக்கு கிடைச்சிருக்கு. இதை மாதிரி அங்கே கீழடியில் கிடைச்சிருக்கிற தடயங்கள் அடிப்படையில் எங்கெங்க அவங்களோட வணிக தொடர்பு அவங்களுக்கு இருந்தது? கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள பல பகுதியில் அவர்கள் வணிக தொடர்பு மேற்கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு இருக்க குஜராத்தில் கூட அவங்க கான்டாக்ட் வச்சுருந்துருக்கான். ஏன்னா கார்னீலியனுங்கிறது வந்து குஜராத்லேருந்து வரணும், இல்லை ஆப்கானிஸ்தான்ல தான் வரணும். சோர்ஸ் மெட்டீரியல் அங்கே தான். தமிழ்நாட்டில் எந்த சோர்ஸும் கிடையாது. அதே போல் கிறிஸ்டல் அனைத்தும் பார்த்தீங்கன்னா வெளிலேருந்து தான் வந்திருக்கும். யானை தந்தமும் நம்ம வெளிலேருந்து தான் வந்திருக்கும். இது போன்ற பல பொருட்கள் வந்து நமக்கு வெளிலேருந்து வந்திருக்கு. எல்லாமே வந்து கொடுக்கல் வாங்கல தான் வெளிலேருந்து வாங்கி அது பல தொடர்புகளின் மூலம் அவர்கள் அந்த நகரத்தில் வாழ்ந்துள்ளனர் என்பதற்கான செய்தி நமக்கு கிடைச்சிருக்கு. உள்நாட்டு தொடர்பு மட்டுமல்லாமல் வெளிநாட்டுகளும் தொடர்பு கொண்டதுக்கான ஆதாரம் நமக்கு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குதிரையோடைய நம்ம எலும்பு கிடைச்சிருக்காங்க. முதல் முறையாக தென்னிந்திய பகுதியில் ஒரு குதிரைக்கான எலும்பு கீழடியில் தான் கிடைச்சிருக்கு, வேற எங்கேயும் கிடையாது. அப்போ குதிரை நம்ம பட்டினப்பாடலில் சொல்கிற மாதிரி கப்பலில் தான் குதிரை வந்து இங்கே இறங்கியிருக்கு. நம்ம அரேபிய கற்ற நாடுகளிலிருந்து குதிரை வந்து கப்பலில் வந்து இறங்கி இருப்பதற்கான ஆதாரம் கீழடியில் கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக பல நாடுகளுடன் தொடர்பு கொண்டதற்கான ஆதாரங்கள் நம்மகிட்ட கிடைக்கிது. அது மாதிரி தங்கம்லாம் கூட கிடைச்சிருக்கு. தங்கம் கிடைச்சிருக்கு. தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து ஆற்றில் கிடைக்கிற தங்கத்தை வச்சு தான் எடுப்பாங்க. அதனால தான் நம்ம பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் தான் நம்ம நிறைய தங்கத்தை இறக்குமதி பண்ணியிருக்கோம். தமிழ்நாட்டில் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ரோமன் காயின் அதிகமாக கிடைக்கும். அதுவும் அந்த அமராவதி பெல்ட்னு சொல்லுவாங்க, ரிவர் பெல்ட், அங்கே அந்த பகுதியில் நிறைய ரோமன் காயின் கிடைக்கும். அதே போல் இங்கே போடி நாயக்குன்னு ஒரு பக்கம் வைகை பகுதியில் நிறைய ரோமன் காயின் கிடைச்சிருக்கு. இதெல்லாம் பார்க்கும் பொழுது தங்கம் வந்து கண்டிப்பாக வெளியிருந்து தான் வந்திருக்கும். இங்கே தங்கத்துக்கான சோர்ஸ் வந்து நம்ம கோலார் சொல்கிறோம். ஆனால் கோலார் வந்து ஒரு டீப் எஸ்கவேட்டட் சுரங்கம். அந்த சுரங்கத்தை வந்து ஆழமான தோண்டி அந்த காலத்தில் எடுப்பதற்கான வாய்ப்பு கிடையாது. அந்த காலத்தில் வந்து ஆற்றுப்பகையில் இருக்கிற தங்கத்தை தான் அவங்க எடுத்து அவர்கள் பயன்படுத்தியிருக்க வேண்டும். அந்த அளவு வந்து மிக குறைந்த அளவாக இருக்கும். ஆனால் வெளிநாட்டிலிருந்து வருகின்ற தங்கத்தின் அளவு அதிக அளவாக இருக்கும்.
இதெல்லாம் வெளிநாட்டு தொடர்புகளை உறுதிப்படுத்துகின்ற ஒரு பொருட்களாக நமக்கு இன்னைக்கு காலகட்டத்தில் நம்ம கிடைச்சிட்டு இருக்கு. வாவ் தமிழாக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வாவ் தமிழால இருக்கு. மிஸ் பண்ணாம பார்க்கிறதுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாவ் தமிழாவோட சேர்ந்து உங்க லைஃபை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க இந்த குதிரை எலும்பு கிடைச்சது, ஏன் குதிரை எலும்பு கிடைச்சது அவ்வளவு முக்கியத்துவம் நினைக்கிறீங்க? குதிரை எலும்பு கிடைச்சதுன்னா நம்ம பார்த்தீங்கன்னா டொமஸ்டிகேட்டட் ஹார்ஸ்ன்னு சொல்லுவோம். வளர்ப்பு குதிரை என்பது நம்மகிட்ட வந்து வெளிநாட்டுல தான் நமக்கு வந்திருக்கு. என்றைக்குமே வளர்ப்பு குதிரை வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து மிடில் ஈஸ்ட்னு சொல்லுவாங்க. மத்திய தரைக்கடல் பகுதி நாடுகளில் தான் அந்த வளர்ப்பு குதிரைகள் பயன்படுத்தப்பட்டன. அந்த குதிரைகள் தான் இங்கே வந்து இறக்குமதியாகி அதற்கப்புறம் தான் இங்கே அதை வளர்ப்பு அதனுடைய தொடர்ச்சியை நம்ம இன்றைக்கி பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு கிடைச்ச தொல்லியல் ஆய்வுகளில் தென்னிந்தியாவில் முதல் முறையாக கீழடியில் தான் அந்த வளர்ப்பு குதிரைக்கான எலும்பு கிடச்சிருக்கு. அப்போ கீழடி தவிர மற்ற எந்த தொல்லியல் இடங்கள்லையும் இந்த வளர்ப்பு குதிரைக்கான எலும்பு கிடைக்காத காரணத்தினால தான் இது கண்டிப்பாக இந்த போன்ற குதிரைகள் மத்திய கடல் நாடுகள்லேருந்து வரவழைச்சிருக்கணும், பயன்படுத்தியிருக்கணுங்கிற செய்தி நமக்கு கிடைக்குது. அந்த செய்தி வந்து பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியங்களும் முறையாக வச்சுருக்காங்க, சொல்லியிருக்காங்க. பட்டினப்பாளையில் வந்து கரெக்டாக சொல்லியிருக்காங்க. நீரில் வந்த நிமிர் பறை புறவின்னா குதிரை. அந்த வரியை சொல்லும் பொழுதே நமக்கு தெரியுது கண்டிப்பாக சங்க இலக்கியங்கள் ஒரு செய்தியை பதிவு செய்துள்ளன. அந்த செய்தி வந்து நமக்கு வந்து கீழடி அகழாய்வில் உறுதியாகிறது. அதான் நம்ம முக்கியமாக சங்க இலக்கியத்தின் நம் வரலாற்றுத்தன்மையை ஆய்வு செய்ய வேண்டும் என்றால் சங்க இலக்கியத்தை தொல்லியலோடு என்னைக்கு ஒப்பிடுறோமோ அன்னைக்கு தான் அவருடைய உண்மைத்தன்மை நமக்கு வந்து உறுதியாகும். அதற்கான ஒரு செயலை தான் இந்த கீழடி கிடைச்ச பொருட்கள் வந்து நமக்கு உணர்த்துது. அவங்க கிடைச்சிருக்க தடயங்கள் அடிப்படையில் தமிழர்கள் அந்த காலத்தில் எந்த விதமான ஆடைகள் அணிஞ்சிருந்தாங்க அப்படிங்கிறது ஏதாவது சொல்ல முடியும்? ஆடைகளை பற்றி நமக்கு இதுவரை எந்த தகவலும் கிடைக்கல. ஏன்னா ஆடை வந்து பார்த்தீங்கன்னா பெரிசபிள் மெட்டீரியல் கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் சாயப்பற்ற இருந்ததற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா டபுள் லேயர் ஃபர்னஸ்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. 2 சுவர் கொண்ட அந்த உருக்கு உலைகள்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. அந்த உலைகள் மெயின்லி பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட வெப்பத்தில் செய்கின்ற ஒரு பொருளை உருவாக்குவதற்கு பயன்படுத்தியிருப்பாங்க. அப்போ அந்த சாயத்தை வந்து இயற்கை பொருட்கள்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு பயன்படுத்தியிருக்கலாம்னு நம்ம சொல்கிறோம். அதே போல் பஞ்சுலேருந்து நூல் நூற்பதற்கான அந்த ஸ்பிண்டில் ஒன்று சொல்லுவோம், தக்களி, அது நிறைய கிடச்சிருக்கு. அதன் அடிப்படையில் தான் அவர்கள் பருத்தி ஆடைகளை பயன்படுத்தியதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்ற ஒரு கருத்தை நம்ம சொல்கிறோமே தவிர ஆடைகள் ஜென்ரலி கிடைக்காது. ஏன்னா அது மக்கி போயிடும். கட்டைகளும் மக்கி போயிடும். சில கட்டைகள் மட்டும் கார்பனான கட்டைகள் மட்டும்தான் கிடைக்கும். அப்படி சூழ்நிலையில் வந்து எந்த வகையான ஆடைகள் பயன்படுத்தினா பெரும்பாலும் அந்த பருத்தியினால் பயன்படுத்தப்பட்ட ஆடைகளை பயன்படுத்தியிருக்கான வாய்ப்பு இருக்குது. பட்டாடைகள் பயன்படுத்தியிருக்கார்கள்னா அந்த சீன தொடர்பின் மூலம் அந்த ஆடைகள் வந்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்குமே தவிர அதற்கான ஆதாரங்கள் தொல்லியில் கிடைக்குமானா கிடைக்காது. ஏன்னா அதெல்லாம் மக்கி போயிடும். மக்கி போகிறத நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியாது. மக்காத பொருட்களை வைத்து தான் நம்ம வந்து இந்த தொல்லியல் எச்சங்களை வைத்து தான் நம்ம வரலாறு நம்ம செய்ய முடியும். அது மாதிரி உணவு பழக்க வழக்கம் என்ன விதமான உணவு பழக்க வழக்கம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மிக முக்கியமான ஒரு உணவாக வந்து இதுதான் இருக்குது. உங்களுக்கு என்னென்னா அரிசி தான். அரிசியினுடைய அதிகப்படியான உற்பத்தியின் காரணமாக நெல்லின் உற்பத்தி தான் சொல்லணும், அரிசி கூட சொல்லக்கூடாது. நெல்லின் உற்பத்தியின் காரணமாகத்தான் இந்த நகர நாகரிகம் வளர்வதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு இந்த பகுதியில். இன்னைக்கு கிடைச்ச ஆய்வுகளின்படி, மண் ஆய்வுகளின்படி நெல் வந்து கீழ் மண்ணடுக்கிலிருந்து நமக்கு கிடைக்க வருது. அந்த நெல்லின் வளர்ச்சியின் காரணமாக அதிகப்படியான நெல்லின் வளர்ச்சியின் காரணமாக நகரம் உருவாவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதை தவிர பனை பொருட்கள் வந்து மிக முக்கிய பொருட்களாக இந்த பகுதியில் பயன்படுத்தியிருக்காங்க. அதற்கான ஆதாரம் கிடச்சிருக்கு. இதை தவிர விலங்கு உணவுகள் தான் பெரும்பாலும் பயன்படுத்தியிருக்காங்க. ஏன்னா இது வந்து ஹேபிடேஷன் சைட். ஏகப்பட்ட விலங்குகளுக்கான அந்த எலும்புகள்லாம் கிடச்சிருக்கு. அது அடிப்படையில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு காளை மாடுகள் இருந்திருக்கு, பசுக்கள் இருந்திருக்குன்னு, அதே போல் பார்த்தீங்கன்னா வைல்டு பிக்குன்னு சொல்லுவோம், காட்டுப்பன்றிகள் இருந்திருக்குன்னு, மயில் இருந்திருக்கு, அதே போல் பறவை இனங்கள் பல இருந்திருக்கு. அதுக்கான அடையாளங்கள் கிடச்சிருக்கு. அதே போல் எலும்புக்கூடு ஒன்று இது சொன்னேன், குதிரை எலும்பு கிடச்சிருக்கு. குதிரை பார்த்தா டொமஸ்டிகேட்டட் ஹார்ஸாக தான் இருக்கும். மற்ற எலும்புகள்லாம் பார்க்கும் பொழுது ஒரு கேட்டில் ப்ரீடிங் சொசைட்டியாகவும் அக்ரிகல்ச்சர் பேஸ்ட் சொசைட்டியாக தான் அது இருந்ததுக்கான ஆதாரம் நம்மகிட்ட கிடச்சிருக்கு.
இப்போ நீங்கள் மாமிசம் சாப்பிட்றத பற்றி சொன்னீங்க. ஆமா. அப்புறம் சைவ பழக்க வழக்கங்கள் எப்போ வந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அது ஆக்சுவலி உணவு வழக்கத்தை பழக்க வழக்கங்கள்லாம் பின்காலத்து தான் மாறுதுங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கற்கால மனிதராக இருந்தபோது வேட்டையாடி தான் சாப்பிட்ருக்கோம். அதுதான் உண்மையான நிலை. பின்னால் வரும்பொழுது தான் இந்த விவசாயத்தை அறிமுகப்படுத்தி விவசாயம் செய்ய முற்பட்ட பொழுது தான் அதில் கிடைக்கின்ற உணவுப் பொருட்களை உட்கொள்ளும் பொழுது தான் அந்த விவசாய பொருட்கள் வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. விவசாய பொருட்கள் தான் நீங்கள் சைவம் சொல்லிட்டு இருக்கீங்க. அதுக்கு முன்னாடி வேட்டையாடுதல் போனால் அசைவம் சொல்லிட்டு இருக்கோம். 2 உணவு பழக்கங்களும் இருந்துள்ள காலகட்டம் தான். 2 பழக்க வழக்கங்களும் கண்டினியூவாக இன்னைக்கும் இருந்துட்டு இருக்கு. கிடைச்சிருக்க தடயங்கள் அடிப்படையில் என்ன விதமான கடவுள்கள் அவங்க கும்பிட்டுருப்பாங்க அப்படிங்கிறது? கடவுள் இயற்கை கடவுள் தாங்க மெயினாக கும்பிட்டுருக்காங்க. அதுதான் மெயின். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எல்லாருமே மதங்கள் வந்து தோன்றுவது வந்து பிற்காலத்தில் தான். மனிதன் வந்து இயற்கையை கண்டு தான் முதல்ல பயன்தான். அந்த இயற்கையை வந்து வழிபடுகின்ற ஒரு செயலை ஆரம்பித்தான். அதனால தான் மரம் கொடி செடி எல்லாத்தையும் வந்து அவங்க வழிபட ஒரு கட்டாயத்துக்கு அவர்கள் இருந்திருக்கலாம். இயற்கையை தவிர அவர்கள் மூதாதையர்கள் வழிபாடு பெரும்பாலும் செய்திருக்க வேண்டிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மூதாதையர்கள் தான் அவங்களுக்கு வழிகாட்டிகள். இன்னைக்கு வேற யாருமே கிடையாது. நம்முடைய மூதாதையர்கள் நமக்கு வழிகாட்டிகளாக இருக்கிறார்கள். அந்த போல அந்த மூதாதையர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவர்கள் வழிபட்டிருக்க வேண்டும். அதனால தான் அந்த புதைப்பு முறை பார்த்தீங்கன்னா ஒரு மிகவும் முக்கியமான ஒரு நிகழ்ச்சி அங்கே இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆண்பரில் பெரிய பெரிய முதுமக்கள் தாலிகள் கிடைக்கிறது. அந்த முதுமக்கள் தாலியில் அவர்களுக்கு வேண்டிய உணவுப் பொருட்களை வைத்து அவர்களுக்கு அந்த புதைப்பு சடங்கை வந்து செஞ்சுருக்காங்க. இதன் மூலம் நம்ம அறியப்படுவது வந்து முறையாக அவர்களை வழிபட்டு அவர்களை தொடர வேண்டும் என்ற ஒரு முறை இருந்ததற்கான அறிகுறிகள் இங்கே கிடைக்கிற காரணத்தால் இயற்கை சார்ந்த வழிபாடும் மூதாதையர் வழிபாடும் தான் பெரும்பாலும் இருந்திருக்குமே தவிர பிற்காலத்தில் தான் அந்த பெருமதங்கள்லாம் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கீழடி அகழாய்வில் கிடைக்கிற உண்மைகள் வந்து சிலருக்கு எரிச்சல் ஏற்படுத்துது. இதெல்லாம் உலகத்துல வந்து புது புது தகவல்கள் வரும் பொழுது புதிய வரலாறு வந்து உருவாகிட்டே இருக்கும். அதை யாருமே மாற்ற முடியாது. அதுதான் உண்மை.